ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜீஸ் ஃபுட் கார்னர். இன்றைக்கி நம்ம கிச்சனில் செய்ய போகிறது பாப்சிக்கல். வெளியிலேருந்து மோல்டு வாங்கியோ இல்லை கெமிக்கல் போட்டோ இல்லை கலர் போட்டோ நம்ம இதை செய்ய போகிறதில்ல. சாதாரணமாக வெயில் காலத்தில் வாங்குகிற பழத்தை வச்சு நம்ம இதை ஈஸியாக செய்யலாம். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம ஆரஞ்சு பாப்சிக்கல் செய்யலாம். இதுக்கு நான் 3 ஆரஞ்சு பழத்தை தோலை நீக்கிட்டு உள்ளே இருக்கிற விதை ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு இந்த மாதிரி வச்சுருக்கேன். இப்போ இது மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம ஜூஸாக செஞ்சிடலாம். ஜூஸ் செய்யும் போது நம்ம எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஊற்றணுன்னு அவசியம் இல்லை. ஆரஞ்சில் இருக்கிற தண்ணியே போதும். கூடவே 4 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துடுறேன். அவ்வளோதான். இதை நம்ம மூடி போட்டுட்டு அரைச்சிடலாம். நம்மளோட ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு வாட்டி ஸ்ட்ரெயினரில் போட்டு நம்ம ஃபில்டர் பண்ணிடலாம். நான் முதலே சொன்ன மாதிரி ஜூஸ் அடிக்கிறதுக்கு முன்னாடி எல்லா விதையும் எடுத்துருங்க. ஒரு விதை கூட ஜூஸில் நம்ம சேர்த்து அரைச்சிட்டோன்னா டெஃபினட்டாக நம்மளோட பாப்சிக்கல் வந்து கசப்பாயிரும். இப்போ நம்ம ஃபில்டர் பண்ண ஜூஸும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை இந்த மாதிரி பேப்பர் கப்பு கிடைக்கும்ல, இந்த மாதிரி கப்பில் பாதி கப்பு நம்ம ஃபில்டர் பண்ண ஜூஸை ஊற்றிடுறேன். இதை ஊற்றிட்டு நம்ம வந்து ஃப்ரீசரில் ஒரு 4 மணி நேரம் கொஞ்சம் செட் ஆகிறதுக்கு விடணும். இது கொஞ்சம் செட் ஆகிட்டு கிடத்தது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இதே மாதிரி வாட்டர் மெலன் வச்சும் நம்ம ஒரு பாப்சிக்கல் செய்யலாம். இப்போ பாருங்கள், இந்த வாட்டர் மெலன் நான் எடுத்திருக்கேன். இதில் எல்லா விதையும் நான் எடுத்தாச்சு. இது மெஷரிங் கப்பில் ஒரு 2 கப் இருக்கும். மிக்ஸி ஜாரில் இந்த வாட்டர் மெலன் சேர்த்துட்றேன். கூடவே 4 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை. உங்களுக்கு புதினாவோட ஃப்ளேவர் பிடிச்சிருந்தா புதினா கூட ஆட் பண்ணலாம். லெமன் ஜூஸ் கொஞ்சம் உப்பு கூட சேர்த்துக்கலாம். வாட்டர் மெலன் பொதுவாகவே நல்லாவே கிரைண்ட் ஆயிரும். இதை ஃபில்டர் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. நான் டைரெக்டாகவே இதை வந்து கப்பில் ஊற்றிடுறேன். இதையும் ஒரு 4 மணி நேரம் ஃப்ரீசரில் செட் ஆகிறதுக்கு விடலாம். இப்போ பாருங்கள், 4 மணி நேரம் கிடத்தது. நம்ம ஊற்றி வச்ச ஜூஸ் வந்து கொஞ்சோண்டு செட் ஆகிருக்கு. இப்போ நான் இந்த மாதிரி ஐஸ்கிரீம் குச்சி கிடைக்கும்ல, அதை இதுக்குள்ளே நடுவில் போட்டுறேன். இந்த மாதிரி பாருங்கள் போடும் போது எவ்வளோ சாஃப்டாக போது, உள்ள ஸ்டிக்கும் சாயில். ஸோ இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ இதை ஃபுல்லாகவே ஃப்ரீஸ் ஆகிறதுக்கு ஒரு 8லேருந்து 12 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சிடலாம். இதே மாதிரி வாட்டர் மெலன்தும் செஞ்சிடலாம். ஆயிடுச்சு. இப்போ இதையும் நம்ம 12 மணி நேரம் ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு வச்சிடலாம். இப்போ நம்மளோட பாப்சிக்கல் ஃபுல்லாக செட் ஆகிடுச்சு. இப்போ இந்த கிளாஸ் எடுத்து ஒரு சைடில் வந்து நான் சிசர் வச்சு கட் பண்ணிடுறேன். கட் பண்ணிவிட்டு பிரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்படி பிரிச்சுட்டோன்னா ஃபுல்லாகவே வந்துடும். பாருங்கள், இதே மாதிரி ஆரஞ்சு இதுவும் பிரிச்சிடலாம். அவ்வளோதான், நம்மளோட பாப்சிக்கல் ரெடி. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னோடய ரெசிபி பிடிச்சிருந்தா என் சேனலை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பாய்.